ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிக் பாஸ் சபரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட்டில் வந்து நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. பார்வதி கமருதீன் ரெட் கார்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த டைமில் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு அங்கேருந்த எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சுது. ஆனால் ரெட் கார்டு கொடுத்து அவங்க வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்துக்குமே மனசு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு, அப்புறம் வெளியே போயிட்டு உள்ளே வந்த கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் நாங்கள் வந்து விசாரித்தோம். சைகையில் அவங்க எப்படி இருக்காங்க, வெளியே நார்மலாக இருக்காங்களா, வெளியே வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த பிக் பாஸ் கூட எங்களை வந்து திட்டினார், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் பார்வதிக்கு பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் வேணும்னே பண்ணது கிடையாது, அது டாஸ்கில் தெரியாமல் பட்டது தான். அது மக்களுக்கும் விஜய் சேதுபதி சார் அங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், அதனால தான் எனக்கு வந்து ரெட் கார்டு தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டாஸ்கில் வந்து சபரிக்கு ஆப்ரேஷன் பண்ண கைன்னு தெரிஞ்சு கரெக்டாக அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு ஐடியா கொடுப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து சபரியை வந்து கவுத்துருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுக்கு சபரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாஸ்க்கு தான், ஆனால் இந்த வகையில் என்னை வந்து தாக்கியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த மீன் பண்ணி என்னை வந்து இது பண்ணியிருக்காம, கேம் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்த தவிர்த்திருக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அரோரா மாதிரி ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கீங்க, அது எதனால் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அரோராவை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு நுணுக்கங்கள், அப்புறம் வந்து படிக்கணும்னு உள்ள எண்ணங்கள், அப்புறம் அவங்க துருதுருன்னு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயத்த வச்சு தான் நான் அதை சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. சபரி ஏன் வந்து கோவப்படவே மாட்டேங்காரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சபரி வந்து நார்மலாகவே இப்படி தான், எல்லோரும் வந்து என்ன நடிக்கிறான்னு சொல்கிறாங்க. என்னோடய ஒரிஜினல் கேரக்டரே இது தான். நான் பிக் பாஸுக்குள்ளே வந்து நான் ஏங்க நடிக்கணும், நடித்தாலும் அப்படியே எவ்வளோ நாள் தான் நடிக்க முடியும், என்னோடய ஒரிஜினல் கேரக்டரே இது தான். ஆனால் தப்பாக பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி நான் வந்து கண்டுக்கிறதில்ல, நல்லதை எடுத்துகிட்டு கெட்டதை விட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அந்த கார் டாஸ்கில் வந்து சாண்ட்ரா நடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எதனால் தோணலை அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் கண்ணால் பார்த்தோங்க, அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வர்றது அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அவங்க நடிக்கிறாங்கன்னு எப்படி எங்களுக்கு தோணும் சொல்லுங்கள், அந்த சம்பவம் வந்து நடிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒத்துக்கவே முடியாது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, கமருதீன் வந்து மன்னிப்பு கேட்க வரும்போது சாண்ட்ரா வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க வேண்டாம், அது மட்டும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த டாஸ்க்லலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க் வந்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, புலம்பல் டாஸ்க் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனசில் உள்ளது எல்லாத்தையும் புலம்பி தள்ளிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பார்வதி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பார்வதி வந்து ஒரு நல்ல பிளேயர், நல்ல அறிவுள்ளவங்க, அவங்கள மாதிரி பிளேயர் வந்து வேறு யாரும் மேக்ஸிமம் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு டேலண்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி பார்வதியை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த பிக் பாஸ்லேயே உங்களுக்கு மறக்க முடியாத தருணம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்து என்னை வந்து தம்பி அப்படின்னு சொல்கிறது, நீ நடிக்கலடா, நீ வந்து நல்லவன் தான் அப்படின்னு, அப்புறம் வாடா தம்பி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சபரி வந்து பிஆர் மூலமாக தான் இந்த மாதிரி வந்திருக்கிறாரு அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போது எனக்கு பிஆர்னு நான் வந்து தனியாலாம் ஒன்றும் செட் பண்ணி வைக்கலைங்க, பிஆருங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமும் கிடையாது. இப்போ நம்ம உள்ளே பண்ணுற விஷயத்த ஒரு எடுத்து வீடியோ மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் பிஆர். இப்போ எனக்கு பிஆர் வந்து யார் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். நான் அந்த மாதிரி பண்ணுற விஷயங்களை வந்து வெளியே ப்ரமோட் பண்ணுறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி தான் எனக்கு வந்து பிஆராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. சபரியோட இந்த ஆன்சர்லாம் பார்த்திங்கன்னா ஜென்யூனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.